நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, 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 நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த சன்னிதானத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. அப்பா, வார்த்தைகள் ரேமா வார்த்தைகளாய், மகிமை வார்த்தைகளாய், பரலோக மன்னாவாய் அப்பா இறங்கி வரட்டும், நிரம்பட்டும் தகப்பனே, வெளிப்படட்டும், போஷிக்கட்டும் தகப்பனே. நன்றி நன்றி. கொடுமையான ஆகாரமாய் ஞான பாலாய் உங்களுடைய வார்த்தைகள் இறங்கி நிரப்பட்டும். அருமையான மழை துளியாய், பனி துளியாய் அப்பா வார்த்தைகள் இறங்கி நிரப்பட்டும். அப்பா தகப்பனே, வார்த்தைகள் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிறோம் கருக்குள்ள பட்டயமாய், சம்மட்டியாய், அக்னியாய் இறங்கி எல்லா இருளின் வல்லமைகளை, கிரியைகளை, தீமைகளை நிர்மூலமாக்கி போடட்டும், சுட்டரித்து போடட்டும். தேவ வல்லமை அளவில்லாமல் இறங்கி நிரப்புவதாக. அப்பா, மனித வார்த்தைகளோ, பேச்சுகளோ, ஆலோசனைகளோ ஒன்னும் வேண்டாம் அப்பா. நீங்க பேசுங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்கிற உங்களுடைய வார்த்தையின்படியே நீங்க பேசுங்கப்பா. கர்த்தாவே சொல்லு, மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே சொல்லு, மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்கள் இருதயங்களை நல்ல நிலங்களாய் சுத்திகரித்து வார்த்தைகள் இன்னும் விதைகளை விதைத்து 30 இல்லப்பா, 60 இல்லப்பா, 100 மடங்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நிறைவாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நிறைவாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவர் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. இந்த ஜூலை 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சோத்திரபலிகளை கொண்டு வருபவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. களிப்பின் சத்தமும் சந்தோஷ சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லி துதிக்கிறவர்களின் துதியின் சத்தமும் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவன் செய்த நன்மைகளினால் நினைத்து நினைத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியால் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற மக்களின் ஆரவாரத்தின் ஆர்ப்பாட்டத்தின் சத்தமும் கேட்கப்படும் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் முன்போல் இருந்தது போலவே இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியப்பா, நன்றியப்பா. மகிமையின் வாக்கு தத்தங்களுக்காய் சோத்திரம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி எங்க வாழ்நாள் முழுமைக்குமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்க வாழ்நாள் முழுமைக்குமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்க வாழ்நாள் முழுமைக்குமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசிப்பு தியானிக்கும்படியாய் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்தில் இருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல யோசேப்புடைய வரலாறுல இருந்து நம்ம அநேக காரியங்களை தியானிச்சுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்போட குடும்பத்தார் சகோதரர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அரண்மனையில் இருந்தவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா யோசேப்பின் நிமித்தம் அவங்க அந்த நன்மையை அனுபவிச்சுட்டு இருக்கிற காலகட்டம் அது. எகிப்து தேசமே அந்த கொடூர பஞ்சத்துக்கு தப்பி பஞ்சம்ன்றதே தெரியாம செழுமையில வாழுகிற அந்த சாக்கியம் கிடைச்சது யோசேப்புனாலதான். அல்லேலூயா. அந்த அளவு அவர் அப்படியே ஒரு தெய்வம் போலதான் அப்படியே அவங்க கண்ணுக்கெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பார்வோன் கேட்ட உடனே, அரசன் கேட்ட உடனே வண்டி எல்லாம் கொடுத்து போங்க, உங்க குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இப்ப 2 வருஷம் பஞ்சம் போயிட்டு இருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது இன்னும் 5 வருஷம் இருக்கும். பாருங்களேன், எகிப்து தேசத்தை அதாவது தேவ ஞானம் அது எவ்வளவு கொடூரமான பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனையே இல்லாத மாதிரி ராஜபாதையிலே நடத்துகிற தேவ ஞானம் எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. முன்னமே ஆண்டவர் காண்பிச்சு அந்த செழிப்பின் கொடுமையின் 7 வருஷத்தை கொடுத்து பாருங்க, அதுக்கு சரியான அந்த வியாக்கியானம் தேவ மனுஷனாகிய யோசேப்பு மூலமா கர்த்தர் கூடவே இருக்கிற அந்த மனுஷன் மூலமா வெளிப்படலைன்னா அந்த 7 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய ஆடம்பரமா செலவுகள் செய்து வீணாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, அது தேவ திட்டம். பின்னாடி ஒரு 7 வருஷம் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் மறைக்கிற அளவுக்கு, செழிப்பையெல்லாம் மறந்து போற அளவுக்கு கொடூரமா ஒரு பஞ்சம் இருக்குது. வெறும் எகிப்து தேசத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுசும் தேசங்கள்ல அநேக தேசங்கள்ல இருக்க போதுன்ற அந்த வெளிப்பாடு தெளிவா அந்த திட்டத்தை, தேவ திட்டத்தை தெரிஞ்சதுனால பாருங்க, அந்த தானியங்களையும் அங்க 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 அப்படியே களஞ்சியங்கள் கட்டி அப்படி சேமிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஞானம். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே அரண்மனைக்கு கொண்டு வான்னு சொல்லல, எல்லாம் தலைநகருக்கு கொண்டு வான்னு சொல்லல. பாருங்க, அதான் தேவ ஞானம் ரொம்ப வேற பெற்றது. தேவ ஞானத்தினால நிரம்பினவங்க ஆளுகை செய்யறது ரொம்ப பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு சாலமோனுடைய ஆட்சி காலம் அப்படிதான் பொற்கால ஆட்சியா இருக்கு. தங்கம் அப்படி குப்பை மாதிரி கிடக்குது. வெள்ளிக்கு மரியாதையே இல்லையா, அந்த அளவு இருக்குது.
பாருங்க அந்த அளவு செழிப்பு, தேவ ஞானம், அது அப்படிதான், அது ஆசீர்வாதம். எல்லா தேசத்தின் ஜனங்கள் பாருங்க சாலமோனுடைய ஆட்சி காலத்துல அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்களாம். அல்லேலூயா. எந்த யுத்தம் இல்லை, எந்த போராட்டம் இல்லை, எந்த சண்டை சச்சரவு இல்லை, அவங்க நன்மையில அப்படியே நல்லா மகிழ்ந்து களி கூர்ந்து செழுமையும் முழுமையுமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தானியேலோட அவரு அப்படியே பொறுப்புல இருக்கிற ஆளுகை செய்யும் போதும் அப்படிதான் பாக்குறோம். நேபுகாத்நேச்சார் இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே 4-5 ராஜாக்கள் காலத்துல தானியேல் அந்த ராஜாவுக்கு அடுத்த பதவியில் இருக்கிறார். அவருடைய காலங்களிலும் அப்படிதான் பாக்குறோம். அப்படியே ரொம்ப மகிமையா மேன்மையா செழுமையா வளமையா இருக்கிறத பாக்குறோம். அல்லேலூயா. யோசேப்பின் நாட்கள்லயும் பாருங்க, அவர் எந்த அளவுல அப்படி சேமிச்சு அப்படி நல்லா அந்த செழுமைகளை வீணாக்கிறாதபடி அங்கங்க அப்படியே பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரங்கள்ல எதுவும் சேதப்படுத்திடாத அளவுக்கு பாருங்க அந்த தானியங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு ஞானத்தோட எந்த ஜீவராசிகள் சேதப்படுத்திடாம வீணாக்கிறாம புழு பிடிச்சிடாம பூச்சி பிடிச்சிடாம நனைஞ்சிடாம பாருங்க எந்த அளவு கவனமா எலிகளோ வேற எதுவோ நாசப்படுத்திடாம எந்த அளவு அதெல்லாம் பாதுகாப்பா கரன்சியங்களை அங்க கட்டி வச்சு அப்படியே அழகா சேமிக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க அந்த தேசம் முழுவதுக்கும் பயன்பட்டதும் இல்லாம அநேக தேசங்கள்ல இருந்து கேள்விப்பட்டு அநேகர் வந்து அப்படியே கொண்டு போகிற அளவுக்கு அங்க செழுமை அவ்வளோ இருக்குது. பாருங்க எனக்கே பத்தலன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்ல பாருங்க, ஐயோ எனக்கு இல்லை 7 வருஷம் இல்லை 70 வருஷத்துக்கு இருக்கும் போலயே அந்த மாதிரி இருந்தாலும் வரவங்களுக்குலாம் ஐயோ அவங்களுக்கும் போகட்டும் அவங்களுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்க முடியும். பாருங்க நமக்கு நிறைவா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும். ஆமா தானே? அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு பரிபூரண ஒரு செழிப்ப அந்த கொழுமைய யோசேப்பின் மூலமா தேவன் தேசத்துல அப்படியே சேமிக்கும்படி கிருபை செய்தார். அல்லேலூயா. எந்தெந்த தேசத்துல இருந்து ஆளுங்க வந்துட்டே இருக்கிறாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க தேசத்தின் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கும் பஞ்சம்னு தெரியுது. அப்படி இருந்து அப்படி வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க சவதரிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அத தேவ ஞானத்தினால் தேவ ஆவியினால் நிரம்பி ஆளுகை செய்கிறவர்கள் தேவன் கொடுக்கிற பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க இப்ப அவருடைய சொந்த குடும்பத்துக்கும் முழு ஆசீர்வாதம். பாருங்க ஏன்னா கானான் தேசத்துல அவங்களே சொல்றாங்க மேய்ச்சலுக்கு எங்க ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலே இல்ல, பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருக்குது. அங்க மட்டும் இல்ல எல்லா இடமும் அப்படிதான் இருக்குது. இல்ல உடனே பாருங்க அப்ப என்ன செய்யறது? அது பாருங்க மகிமையா மேன்மையா அவங்களா வரல பஞ்சம் பிழைக்கும்படி அவர் குடும்பம் தெரிஞ்ச உடனே அரசனே ஆணையிட்டு கட்டளையிட்டு சொல்றார். நம்ம அதை வாசிப்போமே நல்லா இருக்கும். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் ஒதியேற்றிக் கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொள்மையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றுக்கொண்டு வாருங்கள். உங்கள் கட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களிடா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு உடனே பார்வோன் சந்தோஷப்பட்டு
கூப்பிட்டு எந்த அளவு மேன்மையும் மகிமையுமா உங்க குடும்பம் வரட்டும், மேன்மையா இருக்கட்டும். ஏன்னா அந்த குழுமைக்கெல்லாம் யார் தான் காரணம்? தேவ ஞானத்தினால நிரம்பின யோசேப்பு தான் காரணம். அந்த நன்றி நிறைந்த இதயத்தோடு ராஜா என்ன பண்றான் பாருங்க, என்ன சொல்றாரு, இவங்க சகோதரர் என்ன சொல்லுப்பா, உன் கழுதை மேலாம் பொதி ஏற்றி நல்லா ஆகாரம்லாம் கொண்டு போயிட்டு அங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு ருசிச்சு எல்லா வண்டியெல்லாம் கொண்டு போய் உங்க பெண்களை குழந்தைகளை பொருட்களை எல்லாம் ஏற்றிட்டு வாங்க, எதுவும் குறைவதுன்னா கவலைப்படாதீங்க, எல்லாம் இங்க நான் இங்க பார்த்துக்கலாம், எல்லாம் தேசத்தின் பொழுமைய நன்மைய நான் தருவேன் அப்படிங்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவு மகிமையும் மேன்மையுமா தான் அவங்க வராங்க. ஏதோ பஞ்சம் கிடைக்கிறதுக்கு பஞ்ச பிரதேசிகள் மாதிரி வரல. அங்க பஞ்சம் செழிப்புன்னு வந்தாலும் அவர் பிள்ளைகளை ஆண்டவர் எந்த அளவு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டு வர. அல்லேலூயா. தேவனை தேடி தேவனை மகத்துவப்படுத்தி தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா போதும். யாக்கோபு அப்படிதான் வாழ்றார். தேவனுடைய சுத்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சுத்தம் அப்படிதான் வாழ்றார். ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் மாமனார் வீட்டில் அவர் இருக்கும்போது கூட பாருங்க, அவருக்கு அவர் 10 முறை சம்பளத்தை மாற்றும் போது கூட இவருக்கு நல்லா சம்பளமா அந்த ஆடுகள் தான் இவங்களோட சம்பளம். பாருங்க, அப்படி என்ன குட்டி இவருக்கு சம்பளம் பேசுறாங்களோ அது நல்லா போடும்படி அதுக்கு ஆலோசனை எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வெளிப்பாடுகள் கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியே கூடயே இருந்து ஆசீர்வதிச்சுட்டே வர்றதையும் பாதுகாத்துட்டே வர்றதையும் அப்படி நம்ம நிறைய பார்த்து பார்த்து தேவனை மகத்துவப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இந்த அளவு கனமும் மகிமையுமா அப்படி வந்து வாங்க தேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவே சொல்லி வண்டிகளையும் அந்த 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 ரதங்களெல்லாம் ஓட்டுறதுக்கு அந்த தேர் ஓட்டிகள் எல்லாம் போய் குதிரைகள் போயிருக்கோம், ரதங்கள் போயிருக்கோம், வண்டிகள் போயிருக்கோம், அதில் ஓட்டிட்டு போறதுக்கு அநேக ஆட்கள் போயிருப்பாங்க. எகிப்தியர்கள் எவ்வளவு பேர் பாருங்க போயிட்டு யோசேப்பின் குடும்பத்தை அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. பாருங்க, அதையெல்லாம் பார்க்கும்போது போய் யாக்கோபு கிட்ட யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அந்த அளவு மேன்மையில இருக்கான் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபோட ஆவி என்ன பண்ணிச்சான்? உயிர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதையெல்லாம் பார்க்கிறாரு. இவ்வளோ அற்புதமா நம்ம இறந்துட்டான், பீருண்டு போயிட்டான், ஏதோ காட்டு மிருகம் பீரி போட்டுச்சுன்னு ரத்தம் தோய்க்கப்பட்ட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துதான் அவனுடைய சகோதரர்கள் மற்ற பிள்ளைங்க கொடுத்தாங்க. அதை பார்த்து அப்படிதான் போயிருப்பானோ அப்படின்னு அவர் துக்கத்திலேயே இருக்கிறாரு. பாருங்க, அந்த செய்தி நற்செய்தி கேட்ட உடனே என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அதுவும் என்ன மேன்மையில இருக்கிறான், ஒரு ராஜாவா அதான் சொல்லி அனுப்புறாரு பாருங்க யோசேப்பு. பாருங்க, உங்க ஜீவரட்சணை செய்யும்படிக்கு முன்னமே அனுப்பினாரு. என பார்வோனுக்கு கர்த்தனாகவும் அவன் குடும்பத்துக்கு எல்லாம் கர்த்தனாகவும் வச்சிருக்கிறாரு. பார்வோனுக்கு தேவனாகவும் அவன் குடும்பத்துக்கு எல்லாம் கர்த்தனாகவும் வச்சு அப்படி தூக்கி என்ன மேலதான் வச்சிருக்கிறாரு, கீழே வைக்கல அப்படிங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜாவா இருக்கிறதுனால, அவர் தேசமா இருக்கிறதுனால பதவியில மட்டும் சிங்காசனத்துல மட்டும் நான் மேல இருக்கேன்ப்பா, நீ கொஞ்சம் கீழே இரு, உன் கை நீ உன் உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையோ காலையோ அசைக்க கூடாது. அந்த அளவுக்கு மேன்மையா அதிகாரத்தோட அவர் அப்படி மேன்மையில இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படி மகிமையா வந்து வண்டிகளும் ஆட்களும் அப்படியே உதவி பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்து வைக்கிறதுக்கு கூட தேவையில்லை, நமக்கு வேலை இல்லை. பாருங்க, அதுக்கெல்லாம் ஆள் வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே ராஜாக்களை கூட்டு போற மாதிரி, ராஜாத்திகளை கூட்டு போற மாதிரி கூட்டு போறதுக்கு அப்படியே ராஜா அரண்மனையில இருந்து ஆட்கள் வந்திருக்கு. யாக்கோபு உடனே பாருங்களேன் அதான் நம்ம முற்பிதாக்கள் கிட்ட எல்லாம் நிறைய படிக்க வேண்டிய பாடம். உடனே சந்தோஷப்பட்டு உடனே ஆமா இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும்னு சொல்லி விட்டுருக்காங்க. சரி, உடனே எல்லாம் ஏத்துப்பா, இதோட வேற என்ன இருக்கு, எல்லாத்தையும் ஏத்து கிளம்பு, வீட்டுக்கு போலான்னு போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. 46:1 வாசிப்போமே. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா. வண்டி எல்லாம் வந்து நிக்குது. இவர் எகிப்துக்கு கிளம்புல, எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டாராம்? பெயர்செபா
யோசேப்பாவுக்கு பாருங்க, இருங்கப்பா கொஞ்சம் இவ்வளோலாம் அவசரப்படுத்தாதீங்க. பாருங்களேன், எந்த நன்மை தான், ஆசீர்வாதம் தான், வேற ஆப்ஷன் ஒன்றும் நல்ல ஆப்ஷன் இல்லைதான். இங்க பஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. இன்னும் 5 வருஷம்லாம் நிச்சயமா தாக்கு பிடிக்க முடியாது. ஆடு மாடு ஒன்றும் நிற்காது, எதுவும் இருக்காது, எல்லாம் இறந்து போயிடும். நம்ம மனுஷங்க இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படிதான் இருக்கு. ஒரு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, பஞ்சம்னா அப்படிதானே போயிட்டு இருக்கும். பாருங்க, நல்ல இதுதான். இருந்தாலும் நான் என் தேவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா என்னை வழி நடத்தி வந்தவர் அவர் தான். இந்த தேசத்துல தங்குன்னு சொன்னவர் அவர் தான். இப்ப இங்கிருந்து நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போகணுமா வேணாம்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். அல்லேலூயா. சுயமா முடிவு எடுக்கல. பாருங்களேன், ஆச்சரியமா இருந்தது. வாசிக்கும் போது அவ்வளோ எனக்கு எவ்வளோ நல்ல வாய்ப்பு வந்து அப்படி நிற்கிது. அப்படி வந்து வண்டிகளோட நிற்கிது. இவரா முடிவெடுக்காம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பெயர்செபாவுக்கு போய் என்ன சொல்ற பாருங்க, தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா. பலி செலுத்தி அந்த தேவன்கிட்ட போய் தேடுறாரு. தேவனுடைய ஆலோசனையை பெறுறதுக்கு, தேவனுடைய சுத்தம் என்ன, அப்பா என்ன சொல்லுங்க, என்னை வழி நடத்தி வந்தவரே, இங்க கொண்டு வந்து சேர்த்தவரே, இங்க தங்கி இருக்க செய்தவரே, இதுதான் உன் சுதந்திரம்னு சொன்னவரே, நான் என்ன செய்யட்டும் கேட்கிறார். தொடர்ந்து வாசிப்போமே. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதான் ஆண்டவர் வந்து பேசும் தெய்வம், வழி நடத்தும் தெய்வம், ஆலோசனைகள் கொடுக்கிற அன்பின் தகப்பன். பாருங்க, இவருக்கு இருதயம்லாம் கொஞ்சம் பயம், போலாமா வேணாமா, என்ன செய்யறது, என்ன முடிவு எடுக்கிறது, தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. கவனத்தோட போய் பெயர்சபாவில் போய் தேவனுக்கு பலியிட்டு தேவனை தேடுறாரு. தேவன்கிட்ட இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே ஆண்டவர் பேசுறாரு. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, பாருங்க, உடனே அன்னைக்கு நைட்டே அவருக்கு தரிசனம் கொடுத்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேணாம். நான் உங்களுடைய வருவேன். அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை திரும்பவும் உன் சுதந்திரத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். யோசேப்பு அவன் கைகளால உன் கண்களை மூடுவான். பாருங்க, எவ்வளவு தெளிவா எல்லா காரியத்துக்கும் இவர் எதெல்லாம் யோசிச்சு ஜோமானாலும் அத்தனைக்கும் பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படவே வேணாம்ப்பா, நான் உங்களுடைய வருவேன், நான் உங்களுடைய இருக்க மாட்டேன்னு நினைச்சாரு. எகிப்துக்கு போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாவே இருப்பாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஆகார் வந்து பாருங்க, அந்த பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. பாருங்க, அதனால வேண்டாம், எகிப்தே வேண்டாம் அப்படின்ற சிந்தனை அவங்களுக்குள்ள நிறைய இருந்தது. ஆனா பாருங்க, தேவனே நீ போக பயப்படாத, நான் உங்களுடைய வருவேன், அங்கேயும் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பள்ளி பெருக பண்ணுவேன், நல்லா மேன்மையா நடத்துவேன். உன் மகன் யோசேப்பு உன்னை கடைசி நாட்கள்ல அவன் உன் கண்களை மூடுவான். அப்படி எந்த அளவு பாக்கியத்தோட மேன்மையா பேசி தேவன் வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு பாருங்களேன், ராஜா கூப்பிட்டாரு, அவ்வளோ கனத்தோட கூப்பிட்டுட்டாரு, அவ்வளோ ஆட்களை அனுப்பி வண்டிகளை அனுப்பி கூப்பிட்டுட்டாருன்னு கிளம்பியிருக்க. ராஜா என்ன சொல்றாரு அப்படின்றதுல கவனமா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம கூட முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தேவனுடைய சமூகத்துல பலியிட்டு, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி, தேவ சமூகத்துல காத்திருந்து அவர் சித்தத்தை அறிந்து செயல்படும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நான் உன்னோட கூட வருவேன்னு சொன்னார் பாருங்க, அது ரொம்ப முக்கியம்.
இல்லை, எங்க இருந்தாலும் தேவன் கூட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் பாதுகாவல், அப்பதான் மேன்மை, அப்பதான் மகிழ்ச்சி. அவர் இல்லாம நம்ம இருந்து ஒன்றும் அது விளக்கே ஆகாது. பாருங்க, யோசேப்பு எங்க இருந்தாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் கூடவே இருக்கிறார். யாக்கோபு தனி ஒரு வாலிபனா தன் மாமா வீட்டுக்கு தன் தாய் தகப்பனால் ஆசீர்வதித்து அனுப்பும் போதும் தேவன் அங்கே பாலைவனத்துல அன்னைக்கு நைட்டே அந்த வாலிப பையனுக்கு பாருங்க, அவருக்கு நல்ல திட்டமா பேசுறாரு, நான் உன் கூடயே இருந்து நடத்துவேன், திரும்ப கொண்டு வருவேன். இப்பயும் அதைதான் சொல்றாரு. பாருங்க, தேவன்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கிறதுல எந்த அளவு கவனமா இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எல்லாம் சொல்லி கொடுத்து நீ தைரியமா போப்பா, நான் கூடயே இருக்கேன்ப்பா, பெருக பண்ணுவேன்ப்பா, உன்னை திரும்பவும் இங்க சுதந்திரத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீ உன் சந்ததி வரும், உன் கண்களை என்ன பண்ணுவேன், யோசிப்பு மூடுவான். ஆமென், அல்லேலூயா. அந்த அளவு சொல்லி தேவன் பேசினதுக்கு அப்புறம் தான் பாருங்க யாக்கோபு விரைவா அப்படி செயல்படுறார். தொடர்ந்து வாசிப்போமே. அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக் கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்துக் கொண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் பேசினதுக்கு அப்புறம் தான் அப்படி செயல்படுறாரு. பாருங்க, பெயர்சபாவில இருந்து தான் இப்ப கிளம்புறாரு, தேவ சமூகத்துல இருந்து தான் கிளம்புறாங்க. அல்லேலூயா. ஒருத்தரையும் விடல, மகனையோ மகளையோ வம்சத்துல இருக்கிற யாரையோ எல்லாரையும் தங்கள் சம்பாத்தியம் எல்லாம் அழகா எடுத்து சேர்த்துட்டு அழகா மகிமையா மேன்மையா கிளம்பி போறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அரசனே அந்த அளவு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அப்படியே வண்டிகள் எல்லாம் அனுப்பி இருந்த போதும் தேவ சுத்தம் என்ன திட்டம் என்னன்றத தெளிவா தெரிஞ்சு அப்புறம்தான் யாக்கோபு என்ன பண்றாரு, அழகா எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க குடி மாறி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் வந்து நிக்கிறாங்க அங்க. பார்ப்போம், உண்மைதாக நம்ம முதல்ல வாய்ச்சது மாதிரி இன்னும் ஒரு அழகான ஒரு குறிப்பு இருக்கும். கிட்ட போகும்போது முன்னாடி ஆள் அனுப்புவார், இப்போ யோசேப்ப எதிர்கொண்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த அளவு அந்த கணத்துல அதுதான் அப்படின்னா அந்த முறைமையில இவ்வளவு கவனமா இருக்காங்க. அந்த தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம் பாருங்க, நீ அரசனா இருந்தாலும் அப்பாவை என்ன செய்யணும், வந்து கூட்டிட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு முதிர்ந்த வயதானவரா இருந்தாலும் அந்த எல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களை எவ்வளவு சரியா செய்யற. அவர் முடிவு எடுக்கிறதுக்கு அவர் பிள்ளைகளும் எல்லாரும் அப்படியே ஒத்து நிக்கிறாங்க. பாருங்க, பெரிய விஷயம் இல்ல. இவருக்கு ஒரு வேலை இல்லை, ராஜாவே வண்டி எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்குறான். இவரு நீங்க வரீங்களா வரலையா, என் பொண்ணு பிள்ளைங்களாம் ஏற்றிட்டு போயிடவான்னு கேட்கல. நீங்க வந்தாலும் சரி வரலாம் சரி, நாங்க போயிட்டே இருக்க போறோம், இதோட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. உண்மை அதுதான், சூழ்நிலை அதுதான். ஆனாலும் அப்ப எந்த அளவு அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் எடுக்கிற முடிவுக்கு அப்படி காத்திருக்காங்க. பாருங்களேன், பெர்சபாவுக்கு வாங்கினா பெர்சபாவுக்கு வராங்க, தேவனுக்கு பலி செலுத்தினா பலி செலுத்துறாங்க, அப்படி இங்கே தங்குங்க அப்படின்னா அங்கே தங்கி இருக்காங்க. தேவன் அழகா பேசி அழகா எந்த அளவு கனமும் மகிமையும் ஒரு தகப்பனுக்கு அவருக்கு அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் முடிவு எடுக்கிற அத்தாரிட்டின்ற அந்த கனம். உண்மை இதெல்லாம் நம்ம அந்த பாடெல்லாம் படிக்கணும். பாருங்க, அவரும் எடுத்த போதும் முடிவு எடுக்கிறவர் இல்லை, அந்த கணத்துக்குரியவராக வாழ்கிறார். தெய்வ சமூகத்துல காத்திருந்து சரியான முடிவுகளா சரியான பாதையில நடத்தி செல்வதில் கவனமா இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே இருக்கு. பாருங்க,
இதுவும் இல்லாம ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர் பேசாம, ஆண்டவர் சொல்லாம செய்ய மாட்டாரு அப்படின்றது அவங்களும் தெளிவா இருக்காங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் அப்படி யோசிப்பு கூட்டிட்டு போனா யோசிப்பு உடனே எதிர்கொண்டு அப்படியே அவங்கள அப்படியே மொத்தம் செய்து வணங்கி அழகா மேன்மையா மகிமையா கூட்டிட்டு வர. அல்லேலூயா. உண்மைக்கு யோசிச்சு பாருங்களேன். ராஜா தான் அனுப்பியிருக்கிறார், வண்டிகள்லாம் வருது. யோசிப்பு எதிர்கொண்டு கூட்டு போறது ஒரு பக்கம்னா, இவங்களா போறதும் அது ஒரு பக்கம். அதுவும் மகிமையா தான் இருக்கும், ஒன்னும் குறையா இருக்காது. ஆனா இது இன்னும் எவ்வளவு மேன்மையும் மகிமையுமா இருக்கும். யோசிப்பே அழைச்சிட்டு போகும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அந்த பார்வோனுக்கு முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி சகோதரர்கள்கிட்ட பேசி எப்படி பேசணும், அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றத சொல்லி கொடுத்து பாருங்க, அந்த மேன்மையை பார்த்து கொள்றதுல யோசிப்பு கவனமா இருக்குது. பாருங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போய் நிறுத்துறதுல ஒரு 5 சகோதரர்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொண்டு போகிற பார்வோனுக்கு முன்னாடி நிப்பாட்டுற. உடனே கேட்கிறாங்க, என்ன உங்க தொழில்? மேய்ப்பர் தான். நாங்க மேய்ப்பர்கள்னாலே எகிப்தியர்களுக்கு எப்படி இருப்பாங்களாம்? அருவருப்பா இருப்பாங்களாம். பாருங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அற்பமா இருந்திருக்கு மேய்ப்பர். ஆனா பார்வோன் மேய்ப்பர்கள் தெரிஞ்சு எந்த அளவுக்கு கனப்படுத்தலாம் பாருங்க. அல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தமாய். ஆமென். அல்லேலூயா. தேவன் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி, மேன்மைப்படுத்தும்படி, கனப்படுத்தும்படி, உயர்த்தும்படி. அவங்க எவ்வளவு உயர்வானவர்களா இருந்தாலும், உயர்ந்த பதவியில இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மேய்ப்பர்கள் எங்க மந்தைகளுக்கு கானான் தேசத்துல மேய்ச்சல் இல்லை, அதனால நாங்க அவங்க அப்ப கூட பாருங்க, யோசிப்பு எந்த அளவு அழகா சொல்லி கொடுத்து அந்த தாழ்மையோட பேசுறாங்க பாருங்க. எங்க யோசிப்பாலதான் நீங்களே சாப்பிடுறீங்க அப்படின்ற அந்த தெனாவட்டோட பேசல. அதுதான் கவனமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, யாருக்கு கனம் செலுத்தணுமோ, யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ கொடுங்க. அதிகாரிகளுக்கு, ஆளும் தலைவர்களுக்கு கனம் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றங்கள் குறைகள் பார்க்கும்போது ஜெபமா மாத்துங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 47ல அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? பார்வோன் உங்க தொழில் என்னன்னு கேட்கிறாரு. உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள். கானான் தேசத்துல பஞ்சம் கொடிதா இருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எவ்வளோ ரெஸ்பெக்டோட ஒரு ராஜா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறாங்க பாருங்க. தேவன் எந்த அளவு மேன்மை கணக்குல வைத்திருந்தாலும், யோசேப்பே அவர்கள் சகோதரனா இருந்தாலும் பாருங்க, யோசேப்பு நம்ம யாரு, நம்ம சகோதரர்கள் அப்படி நிக்கணுமான்லாம் நினைக்கல. பாருங்க, அந்த கனம் மகிமை கொடுக்கறத சரியா எவ்வளவு உமது அடியாருங்கிறாரு, தயவு செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க. அல்லேலூயா. அதை கேட்க வேண்டிய விதத்துல அந்த மரியாதை கொடுத்து கேட்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே பார்வோன் யோசேப்பு கிட்ட என்ன சொல்றாரு? திறமையான மந்தை மேய்ப்பர்கள் உன் சகோதரருக்குள்ள இருந்தா நம்ம அரண்மனை மந்தையும் மேய்க்கிறதுக்கு அவங்க தலைவர்களா ஏற்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையிலேயே உயர்வா மேன்மையா அதிகாரியா மேய்க்கும்படி அல்ல, அப்படியே அந்த திறமை உள்ளவர்கள் இருந்தா அப்படியே கண்காணிகளா இருக்கிறதுக்கு மேன்மையா ஏற்படுத்துன்னு யோசிப்புக்கு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவர்கிட்ட யாக்கோபு கிட்ட பேசுவாரு. அது கூட நல்லா இருக்கும். மேடம் வாசிச்சு முடிக்கலாமே. 47:7. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான்.
அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பார்வோன் கிட்ட சகோதரர்களை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அப்பாவையும் கூட்டிட்டு வராரு. பார்வோன்ட கொண்டு வந்து நிறுத்தின உடனே யாக்கோபு என்ன செய்யறாரு? பார்வோனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. 130 வயது உடையவரா இருக்கிறாரு. ராஜாவை பாருங்க ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு அவருடைய ஸ்தானம் நல்லா தெரியுது பாருங்க. வயதுல முதிர்ந்தவர் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய நிலையிலேயும் அவர் தேவனுடைய மனுஷனா இருக்கிறதுனால பாருங்க அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, எனக்கு 130 வயசு ஆகுது. என் பிதாக்கள் போல நான் இன்னும் அவங்க ஆயுசெல்லாம் வந்து எட்டல. கொஞ்சம் என் வாழ்க்கை கொஞ்சம் சஞ்சலமா ஆயிடுச்சு. ஏன்னா யோசிப்பு இறந்துட்டானே, ஒரு அநேக வருஷம் வேதனையிலே வாழ்றாரு. வேதனையிலே வாழ்றாரு. பாருங்க, அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போகும்போதும் பார்வோனை ஆசீர்வதிச்சுட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து நின்ன உடனே பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். அரசனை போகும்போதும் ஆசீர்வதிச்சுட்டு போகிறார். உண்மைக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த தேவனோட இணைஞ்சு தேவ மனுஷங்களாவே வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய இருதயமும் சிந்தையும் கூட அப்படிதான் இருக்கணும். உண்மைக்கு பார்க்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கிற அந்த குணாதிசயம். ஆமென். போவாஸ் புத்தகத்துல நம்ம அப்படிதான் வாசிப்போம். போவாஸ் வந்து நிற்பாரு, வயல்வெளியில வேலை செய்யறவங்க, அவர் வயல்வெளியில வேலை செய்யறவங்கள ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, நன்மை செய்வது ஒரு பக்கம், அப்படி வந்து நின்ன உடனேயே ஆட்களையும் ஆசீர்வதிப்பாரு. அந்த மக்கள் திரும்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்படி சாதாரண வாழ்க்கையிலேயே அவங்க எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு அப்படியே கடத்துறவங்களாவே தான் இருக்கிறாங்க. நான் ஆசீர்வதிச்சா ஆண்டவர் சொல்லிருக்காரு, நீ யார் ஆசீர்வதிக்கிறியோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். அதை எந்த அளவுக்கு அவங்க நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை செயல்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தான் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டுக்குள்ள போறியப்பா, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக முதலாவது வாழ்த்துங்க. சமாதானத்துக்கு பாத்திரம் இருந்தாலும் அது தங்குவோம், இல்லையா ஒன்று திரும்ப வந்துடும். நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம வாழ்த்துற வாழ்த்துதல் தங்க முடிஞ்சா தங்குதான் என்ன நம்மகிட்ட வந்துருக்கு. நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அப்ப நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அப்ப ஆண்டவர் சொன்னது போல நம்ம வாழ்த்த வேண்டியது எவ்வளோ அது முக்கியம். எலிசபெத் அம்மாளை சந்திக்க கன்னி மரியாள் வராங்க. வந்து வீட்டுக்குள்ள பிரவேசித்து வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துதல் சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத் அம்மா வயிற்றுல இருந்த பிள்ளை அக்களிப்பால அப்படி துள்ளிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாழ்த்துதல்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், அந்த மனதான ஆசீர்வதிக்கிற வாழ்த்துதல்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யுது. அதனாலதான் ஆண்டவர் செய்வாங்க. ஆசீர்வதிங்க உங்க பிள்ளைகளை, ஆசீர்வதிங்க உங்க வீட்டை, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. தேசத்தின் ராஜா அவன் அவன் புறஜாதி, தேவனை ஆராதிக்கிறவனே இல்லை, அவனை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா பாருங்க, அவங்க சிந்தை தெளிவோட நல்லா இருந்தாதான் தேசம் நல்லா இருக்கும், தேசத்தின் மக்கள் நல்லா இருப்பாங்க. தேவ ஆவியானவர் ஆட்கொண்டாதான், தேவ ஆளுக அவங்க மேல இருந்தாதான், தேவன் அவங்களை ஆளுகை செய்தாதான் தேசம் நல்லா இருக்கும். அப்ப நம்ம தேச தலைவர்களுக்காக, ஆளும் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம்ம சிரிக்கணும், நம்மளுடைய கடமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே,
நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா, எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா. உன் கிருபைகளும் தயவுகளும் அப்பா சொல்லி முடியாது, எண்ணி முடியாது. ஏற்ற நேரத்தில் சரியான ஒத்தாசைகள் கொடுத்து, மேன்மைகள் கொடுத்து, கனம் கொடுத்து, உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும் தெய்வமே, உம்மை மகத்துவப்படுத்துகிறோம். இதோ ராஜாவா, என் பிள்ளை ராஜாவா இருக்கிறான்னு தெரிந்தும் தேவ சமூகத்திலே தேவனை தேடி தேவனுக்கு பலியிட்டு தேவனுடைய சுத்தத்தை அறிந்து செயல்பட்ட எங்கள் முற்பிதாவை போல தகப்பனே, நாங்களும் தகப்பனே உம் சுத்தம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. அன்று இரவே பேசினீரே, அவ்வளோ ஜனங்க முன்னாடி யாக்கோபை கனப்படுத்தினீரே. அப்படியே நாங்கள் உம்மை தேடும் பொழுது, உம்மிடத்தில் ஆலோசனைகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு திட்டமாய் பேசி நடத்துங்க அப்பா, திட்டமாய் பேசி நடத்துங்க அப்பா, திட்டமாய் பேசி நடத்துங்க அப்பா. பாருங்க, இல்ல யாரும் ஒரு அசட்டை பண்ணிடாம, ஏன்னா இத்தனை நாளா இவர் இங்க வந்து உட்காந்துட்டாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு அசட்டை வந்துடாம எவ்வளவு மேன்மையும் கனமுமாய் நடத்தினீங்களே, அப்படியே எங்களையும் நடத்துங்க, அப்படியே எங்களையும் நடத்துங்க. மேன்மையாய் மகிமையாய், மேன்மையாய் மகிமையாய் தகப்பனே, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் என் தகப்பனே எங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. பஞ்சம், கொடூர பஞ்சம், ஆனா பஞ்சமே இல்லாதது போல வாழும்படியாய் ஒரு செழிப்பை தேவன் கிருபையாய் உருவாக்கி அவர் பிள்ளைகளை ராஜபாதையிலேயே நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. பஞ்சம்தான், பஞ்ச காலம்தான், ஆனா அவர் பிள்ளைகளுக்கு இல்ல. அந்த அளவு அவங்க பிள்ளைங்க மூலமா அநேகருக்கு ஆசீர்வாதம், அநேக தேசங்களுக்கே ஆசீர்வாதம். நன்றி அப்பா. சொன்னாரில்ல, அவர்கள் முன்போல் இருந்தது போலவே இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பையே நாம் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய், கனி கூறுதலாய், சந்தோஷமாய், சோத்திரத்தோடு சோத்திர பணிகள் செலுத்தி துதித்து மேன்மையாய் மகிமையாய் வாழும்படி தகப்பன் தேசத்தின் சிறையிருப்பையை திருப்புகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. எத்தனை நல்லவராயிருக்கிறீர், எத்தனை மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர், எத்தனை கிருபை நிறைந்தவராயிருக்கிறீர். எத்தனை உயர்ந்த பதவியில் இருந்தாலும், தேவனை அறியாதவர்களாய் இருந்தாலும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி தகப்பனே நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி தகப்பன் மேன்மையாய் நடத்துகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அத்தனை மகிமையானது. தகப்பன் எங்களோடு கூடவே இருக்கிறீரே. நன்றி, நன்றி. இதோ நானும் உன் கூடயே வருவேன் சொன்னீங்களே, அப்படியே எங்க வாழ்நாளெல்லாம், எங்க வாழ்நாளெல்லாம், எங்க வாழ்நாளெல்லாம் எங்களோடு கூட இருந்து மேன்மையும் மகிமையுமாய் நடத்துங்கப்பா. கிரீடங்கள் சூடி நடத்துங்கப்பா. அவரவர் எல்லையிலே ராஜாக்களாய் தலையாய் வைத்து நடத்துங்கப்பா. நன்றி அப்பா, சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென்.